இப்போ நான் வந்து இந்த மட்டன் கோலா உருண்டை செய்யறதுக்கு 1/2 கிலோ எலும்பில்லாத மட்டன் கொத்துக்கறி எடுத்துருக்கிறேங்க. அதாவது தொடை பீஸாக எடுத்துக்குங்க, அது நல்லா இருக்கும். மட்டன் கொத்துக்கறியை 1/2 கிலோ நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற கொத்துக்கறி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க, ரொம்ப அதிகம் வேண்டாம். ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. இந்த அளவுக்கு வந்து ட்ரை ஆகணுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லை. ஆனால் அதே சமயம் இந்த மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வந்து இது நல்லா உதிரியாக வேக வச்சுக்குங்க. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டுங்க. இப்போ நான் வந்து அரைக்கிறதுக்காக ஒரு சில பொருள் எடுத்துருக்கிறேங்க. 30 சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு இஞ்சி, 2 துண்டு பட்டை, 2 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு, கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச பொட்டுக்கடலை நான் எடுத்துருக்கிறேங்க. பைண்டிங்காக நான் ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பட்டை, பொட்டுக்கடலை தவிர்த்து மீதி எல்லாமே அந்த ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றுங்க. தண்ணி எதுவும் விட வேண்டாம். இதை வந்து கரகரப்பாக அரைச்சி எடுக்கணுங்க. நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது. பொட்டுக்கடலை மட்டும் நீங்கள் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். பொட்டுக்கடலை, முட்டை இந்த 2ம் நீங்கள் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். அதை தவிர மீதி எல்லாமே போட்டு இதை வந்து கரகரப்பாக ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுங்க. அதாவது இந்த பதத்தில் இருக்கணுங்க. இந்த அளவுக்கு வந்து கரகரப்பாக மட்டும் ஒரு 2 சுற்று சுற்றுங்க. இப்போ வந்து நம்ம ஆற வச்சுருக்கிற மட்டன் கொத்துக்கறி ஆட் பண்ணிக்கிங்க. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து முட்டை ஆட் பண்ண வேண்டாங்க. மட்டன் கொத்துக்கறியும் பொட்டுக்கடலை மட்டும்தான் போட்டிருக்கிறோம். இந்த பதத்தில் இதை அரைக்கணுங்க. சும்மா ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா போதும். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா போதும். இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க. தண்ணி விட்டு அரைக்கக்கூடாதுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை உடச்சி ஊற்றி இதில் நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுக்குங்க. 1/2 கிலோ மட்டன் கொத்துக்கறிக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்குங்க. முட்டை ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி அவுல லேசாக வடை சட்டியில் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிங்க. அந்த பவுடரை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் பொடியை இதில் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ எல்லாமே ரெடிங்க. இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்குங்க. இப்போ சூடான எண்ணெயில் மெதுவாக போடுங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா வேக விடுங்க. உருண்டையை போட்டதுமே கரண்டி விட்டு கிளற வேண்டாங்க. உருண்டை வந்து உடஞ்சிரும். அதனால் ஒரு சைடு நல்லா வேக விட்டு மெதுவாக திருப்பி விடுங்க. இப்போ 2 சைடும் நல்லா வேக விட்டு பொன்னிறமாக பொரித்து எடுங்க. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா உருண்டையுமே பொரித்து எடுத்துக்குங்க. நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணியிருக்கிறனால இது பிரிஞ்சு வரக்கு அதிக வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் நீங்கள் அரைக்கும் போது தண்ணி இல்லாமல் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. மட்டன் வேக வைக்கும் போதும் சரி அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆக விடுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மட்டன் கோலா உருண்டை ரெடிங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.